7 நம்பர் 7 7 என்பதே ஒரு வித்தியாசமான எண் அப்படிங்கிறத நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன். 7 எண்ணில் பிறக்கிறவங்க 7ஆம் எண்ணில் பெயர் உடையவங்க, இல்லை 7ஆம் எண் வந்து விதி எண்ணா உடையவங்க, இவங்களுக்குலாம் வந்து பொதுவாகவே வந்து ஒரு சுப்ரீம் நாலேஜ், மற்றவங்களுக்கு கிடைக்காத ஒரு சக்தி, மற்றவங்களுக்கு புரியாத ஒரு உணர்வு வந்து பெறக்கூடிய சக்தி படைத்தவர்கள் அப்படின்றது பொதுவான கருத்து. அப்போ 7 வந்து எல்லையற்றது, எல்லையற்ற சிந்தனை உடையது. பியாண்ட் ஒரு விஷயம் வந்து மனிதனுக்கு அப்பாற்பட்டால் சிந்திக்க முடியும்னா அது 7ஆம் எண்ணில் உள்ளவங்களுக்கு கிடைக்கும். ஒரு ஒரு விலங்கை வந்து உணர முடியுதுன்னா எல்லாராலையும் விலங்கை உணர முடியாது. ஒரு 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 விலங்கு வந்து என்ன நினைக்குதுன்னு எப்படி உணர முடியும்? ஒரு பெட்ஸை வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பெட் அனிமல் இருக்குது, அது என்ன நினைக்குதுங்கிறத அவங்களால உணர முடியுதுன்னா அவங்களுக்கு அந்த சக்தி இருக்குன்னு அர்த்தம். ஸோ எல்லா உயிர்களுடைய உணர்வுகளையும் உணர்வது தான் 7. பிரபஞ்சம், இந்த பிரபஞ்சம், உலகம் எல்லையற்றது, தெய்வீக அதிர்வுகள், தெய்வீக ஒலிகள், மத நம்பிக்கைகள், சடங்குகள், சம்பிரதாயங்கள், இது எல்லாமே அந்த 7 கூடியது. அதை உடைக்கவும் செய்வாங்க, அதை ஃபாலோ பண்ணவும் செய்வாங்க, அதில் உள்ள நுணுக்கமான விஷயங்களை ஆராயவும் செய்வாங்க. அந்த புரிதல் அவங்களுக்கு தான் புரியும். அதிகம் பேச மாட்டாங்க. பொதுவாக 7 எண் ஆதிக்கத்தில் உள்ளவங்க அதிகம் பேசுறதில்ல. அப்படி பேசினா நிறைய விஷயங்கள் வெளில வரும்.